ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த இரவு வேலைக்காக, காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவு முதல் காலை வரையிலும் தெய்வீக பிரசனமும், காலை முதல் மாலை வரையும் தெய்வீக சமூகமும் எங்களோடு கூட கடந்து வந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் இருப்பதும் ஜீவிப்பதும் ஜீவிதம் இல்லாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்களை அதிகாலையிலே எழுப்பி ஜெபிக்கும்படி வைத்து வருகிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட மக்களை எப்படியாவது இந்த நாளிலே அரை மணி நேரமாவது ஒதுக்கி அதனுடைய வார்த்தையை கேட்கும்படி நீ வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பிளஸட், பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் மேலே வேதனையை கூட்ட மாட்டார், ஆசீர்வாதத்தை கூட்டுவார். எத்தனை துன்பங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் நீரை மட்டும் காத்து எடுத்து வழிநடத்தி வருகிற எபினேசரே, மக்கள் நன்றி. ஆண்டவரே, இம்மானுவேலராக எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவரே, மக்கள் ஸ்தோத்திரம். இதனாலும் நடத்தும் ஆண்டவரே. எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய சரீர சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் யாவற்றுக்கும் நீரே ஒருவர் மாத்திரம் உத்தரவாதம் எடுத்து நீர் கவனித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேற்று நல்ல நிகழ்ச்சிகள், சிறப்பான காரியங்கள் நடைபெற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை என்ற பாடலை சில சரணங்கள் மாத்திரம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை
கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தையே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும், பலவீனங்களையும், நோய்களையும், வியாதிகளையும், வறுமைகளையும், கடன்களையும், சண்டைகளையும், சச்சரவுகளையும், எதிரிகளையும், உறவின் மக்களின் எதிர்ப்புகளையும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எதிர்ப்புகளையும் கர்த்தர் இப்பொழுதே எல்லாவற்றையும் சரி பண்ணுவீராக, குணமாக்குவீராக, பலப்படுத்துவீராக, விடுவிப்பீராக, சுகம் கொடுப்பீராக, ஆரோக்கியம் கொடுப்பீராக. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்பட எங்களுக்கு முன்பாக போய் எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அது அவர் மீன் பண்ணார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. கைகள் பராக்கிரமம் செய்யும். இப்போதும் பலவீனத்தோடு நரம்புகளிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, தலைவலியிலே, கழுத்து வலியிலே, வயிற்று உபாதைகளிலே, ஜீரண உறுப்புகளின் பிரச்சனைகளிலே, கை கால்களிலே ஏற்பட்டிருக்கிற வலி நிமித்தமாய் கலங்கி கலங்கி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணக்கி பாரும். கர்த்தர் குணமாக்குவீராக. சரீரத்தில் புதிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்போது ஏற்ற சகாயத்தை அற்புதமாய் செய்வீர். அவங்க விசுவாசிக்கிறவர்கள் பதறா நெர்வழியாய் நடத்துங்க. குழந்தை இல்லாத கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தாமதமின்றி கிடைக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை பேர் கிடைக்கட்டும். அப்படி செய்ய தயவு காய்ச்சோட்டும். பிரிந்த குடும்பங்கள் உண்டாக நீட்டும். ஜெயம் கர்த்தரால் வரட்டும். அடிக்ஷன் இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். பிரயாணங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வெளிநாடு செல்கிறவர்கள் பத்திரமாக செல்லட்டும். விசா கிடைக்கட்டும். பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதை காய்ச்சோட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சில வாக்குத்தத்த வசனங்களோடு கூட நாம் துவங்குவோம். இன்றைக்கு நம்ம மரியாள் யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணன பகைவருக்கும் மறைவாக உம்முடைய சட்டை நிறையில் என்னை காப்பாற்றும். சங்கீதம் 17:9. கர்த்தர் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கேன். எத்தனை பேர் இதோடு பேசுகிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதம் யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர்
உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி செய்வார். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று எடுத்துக்கொள்ளுங்க. யார் யாருக்கு அது பொருந்ததோ வேண்டுமோ அதை உரிமையாக்கி கொள்ளுங்க. இன்றைக்கு லூக் சாப்டர் 2 ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 2 verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர், திரும்ப சொல்றேன், நீ என்னோட கூட சேர்ந்து கொள்ளுங்க, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நாமும் கூட இந்த 4 காரியங்கள்ல 1, 2, 3, 4 காரியங்களில் நமக்கும் அந்த தயவு விருத்தி கிடைக்க வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நமக்கும் கூட ஞானம் அவசியம். வளர்த்தி சரீரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி அவசியம். தேவ கிருபை எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். மனுஷர் தயவு அதிகமாய் இருக்க வேண்டும். சரி, இதில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, இந்த நாளத்தையும் ஒரு பெற்றோரால் தான் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க முடியும். ஆமென். சாதாரணமாக அவங்களுக்கு இதை ஒருவேளை ஆவியானவர் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஆவியானவரால் பிறந்தவர் கர்த்தர், அவர் தான் தகப்பனாய் கொண்டவர், அவரே கடவுளாக இருந்தவர், இதற்கெல்லாம் மறுப்பில்லை. ஆனால் இந்த 4ஐயும் ஒரு பெற்றோர்கள் தான் தாம் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கடந்த காலங்களில் இந்த பேரண்டிங் பார்த்து கொண்டு வந்தோம், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி. ஒரு நல்ல பிள்ளைக்கு, அது ஒரு எல்லா பிள்ளைக்கும், நல்ல பிள்ளை என்பது எந்த காலத்திலும் இல்லை, அந்த வார்த்தையை நான் பின்வாங்கிக் கொள்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி, ஞானத்தை பெற்று கொடுக்கிற கல்வி, உலகியல் கல்வி, அது அவசியம் நல்லா கொடுக்கணும். தயவு செய்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நல்ல பள்ளியில் படிக்க வைங்க, நல்ல கோச்சிங் கொடுங்க. உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு இப்பொழுதே கல்வியை ஒரு அடித்தளமாக போடுங்க. அந்த விஷயத்தில் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஃபவுண்டேஷன் இஸ் மஸ்ட். அதனால் உன் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே கல்வியை கற்றுக் கொடுப்பதில், கல்வி திருமறை இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதில் ஆழ்ந்த அக்கறை காட்டுங்க. இல்லை குழந்தை வளர குழந்தை, இதுக்கு அவசியம் இல்லை, இதுக்கு இந்த வயதில் 2-3 வயதில் புத்தகத்தை சுமக்க வேண்டிய இல்லை. அவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவ்வளோ திறமையை கொடுத்துருக்குறார். ஸோ எனிவே, அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் எப்படியாவது நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. 2வது, வளர்த்தி. நான் நிறைய குடும்பங்களில் சொல்கிற காரியம் என்னென்னா, பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுக்க கற்றுக்கொடுங்க. தயவு செய்து இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாவற்றையும் நிறுத்திட்டு இந்த சின்ன வயசுலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும். ஒரு ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ண கற்றுக் கொடுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் அதை நீங்கள் பழகலைன்னா பிள்ளைகளுக்கு
அது பெரும் வயதில் அவளுக்கு பெரும் வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் உள்ள பிள்ளைகள் வயதுக்கேற்ற வளர்ச்சி இருக்க வேண்டும். சில நேரங்களில் நான் பார்ப்பது உண்டு, பிள்ளைகளுக்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக ஏர்லியராகவே பிள்ளைகள் பெரிய பொண்ணு ஆயிடுவாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குறைபாடாக நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப நாள் கழித்து 6, 7, 8, 9 வருடங்கள் கழித்தோம், 10, 12, 13, 14 வயது கழித்தோம் சில பேர்கள் பெரிய பிள்ளைகளாகுவாங்க. ஸோ அதுவும் தவறு என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஆண் பிள்ளைகளுக்கும் அதே தான், வளர்த்தியிலே கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த கோவிட் மாதிரி வைரஸ் வந்து போன பிறகு ஏற்பட்ட நிறைய இம்யூன் பாதிப்புகளை நீங்கள் சீர்படுத்தணும்னா பிள்ளைகளுக்கு ஏற்ற உணவு மிகவும் அவசியம். நல்ல வளர்த்தியில் அவளை வளர்க்க வேண்டும். என்னதானும் அதுக்கு நிறைய புத்தகங்கள் படியுங்க, டாக்டர்கிட்ட நல்ல அட்வைஸ் கேளுங்க, நல்ல நியூட்ரிஷன் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான கிடைக்கிற உணவுகளில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் அதற்காக பெரிய செலவினங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தேவ கிருபை அவசியம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. காலையில் எழுமணும்னா முதல்ல கர்த்தரை பாருப்பா, அப்பா எனக்கு இந்த பைக் வேணும், அப்பா எனக்கு இந்த வண்டி வேணும், அப்பா இந்த சைக்கிள் வேணும், அப்பா நான் இந்த பள்ளிக்கு போகணும், அப்பா நான் இதை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னா, நீ என்கிட்ட கேட்காத, அப்பா கிட்ட கேளு. அப்பா கொடுத்தாதான் நான் வாங்கி தர முடியும். அதனால் ஏசப்பாவிடத்தில் நீ கேளு. இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். ஐயோ நான்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் வாங்கி கொடுத்துறேன், என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான். இல்லை, அது நீங்கள் வாங்கி கொடுக்கிறதா இருக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்டுகிற எல்லாமே கர்த்தர் கைகளிலே பெற்றுக்கொள்கிற காரியம். அவரால் தான் நாம் வாழ்கிறோம். எனவே அதை அந்த 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 உணர்வை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்தி தரணும். அது என்னாலப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஏழப்பட்டவன் தான், எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு அறிவும் இல்லை, நான் வளர்க்க வேண்டிய ஞானமும் இல்லை. ஆனால் என் அப்பாவை கேளு, ஏசப்பாவை கேளு, அவர் எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பார். இதுதான் தெய்வ கிருபை. சரிங்களா? மனுஷர் தயவு மிக முக்கியமான ஒன்றுங்க. இந்த சமயத்தில் தான் நீங்கள் புதிதாக கல்யாணமானவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்கள் பேரண்ட்ஸோட, மாமனார் மாமியாரோட அல்லது பெண்ணுடைய அப்பா அம்மாவுடைய உதவி இல்லாமல் பிள்ளைகளை கட்டாயமாக வளர்க்கவே முடியாது. அதனால் பெற்றோர்களும் அது பாவம், அவங்க தன்னலம் இல்லாமல் சில காரியங்களை பிள்ளைகளுக்காக சில நேரங்களில் இந்த மருமகன்கிட்ட கூனி குறுகி வேதனையோடு அவன் பேசுகிற காரியங்களெல்லாம் சகித்து கொண்டு இந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர்கள் படுகிற அவஸ்தை பிள்ளைகள் நிமித்தம், பேர பிள்ளைகள் நிமித்தம் அது வேதனையாக இருக்கும். அதனால தான் மனுஷ தயவு நமக்கு மிகவும் அவசியம். ஆசிரியர் கண்களிலே நமக்கு தயவு உண்டு, நம்ம மற்ற இடத்துல அனுப்புகிறவர்கள் கண்களிலே நமக்கு தயவு வேணும், மருத்துவர் கண்களிலே நமக்கு தயவு வேணும். ஸோ மனுஷனுடைய தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் பிள்ளைகளாலே வாழ முடியாது. இந்த நாளத்தையும் மேரியும் யோசேப்பும் இயேசுவுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்படி தான் வளர்ந்தார் அவர். ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியம். எப்படின்னா அவ்வளோ நேசித்தாங்க, ஃபஸ்ட்டு பிள்ளைய அவ்வளோ நேசித்தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எருசலேமுக்கு நான் சொன்ன ஏற்கனவே 3 முறை ஒவ்வொரு யூதனும் போக வேண்டும். சுக்கோத்து, கூடார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, பாஸ்ஓவர், இது 3க்கும் போகணும். பாஸ்ஓவர், வாரங்களின் பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை, இது 3க்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு யூதனும் போக வேண்டும். அப்படி போகிற பட்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு,
ஜனக்கூட்டத்திலே எருசலேம் தேவாலயத்திலே நின்று போயிட்டாரு. 3 நாள் இவங்க பிரயாணம் பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது 3 நாள் கழித்து தான் மகனை காணோன்ற தேடுதல் இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படியோடு வரும் பொழுது அவங்க அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை குறித்து கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் என்ன, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, அவங்கள ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணணும். அடுத்த முறை இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுக்கணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தவறான பாதை கொண்டும் போகவில்லை. ஆனால் பெற்றோர்களாகி இவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா, நீங்கள் அந்த லூக் 2:48 நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாய் தகப்பன்மார் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. அப்படின்னா விசாரன்ற ஒரு வார்த்தைக்கு கிரீக்கில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க தெரியுமா? நெருப்பில் இருக்கிற மாதிரி, நெருப்பில் இறங்குகிற மாதிரி, எரிகிற ஒரு சூழல். அந்த வயிற்று எரியும்னு சொல்லுவாங்கள்ல, நெருப்பில் மடியில் நெருப்பில் கட்டின்னு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையாக எனக்கு தெரியல. மடியில் நெருப்பை கட்டிட்டு இருந்தோம். அப்படி விசாரத்தோடு தேடினாங்க. ஒரு பிள்ளை காணணும்னா எவ்வளவு விசாரம் இருக்கும், வேதனை இருக்கும். அப்போ நேசிச்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நானும் உன் தகப்பனும் எவ்வளோ விசாரத்தோடு உன்னை தேடினோமே, எங்கப்பா போனேன், எங்கே போனேன் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு தாய் தகப்பனின் அன்பை வெளிப்படுத்துகிறது. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு சங்கதி. அடுத்த ஒரு சங்கதியை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். நாளைக்கு இன்னொரு சங்கதியை நான் உங்களுக்கு ஒரு விசேஷமான சங்கதியை இயேசு கிறிஸ்துவை குறித்து தாயும் அவருடைய சகோதர சகோதரிகளும் என்ன நினைச்சாங்க, அவரை எப்படி பார்த்தாங்க, அவருக்கு உதவி செய்தாங்களா, அவருக்கு உதவி செய்யலையா என்பது குறித்து நாம் நாளைக்கு சிந்திக்கலாம். இன்றைக்கு நீங்கள் யோவானை எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. ஏன்னா ஒரு நாள் கூட நமக்கு ஒன்றும் வாக்குத்தத்தம் வரலையே, நமக்கு ஆண்டவர் நமக்கு எதுவும் சொல்வாரா என்னன்னு தெரியலையே. அதனால தான் நான் முன்னாடியே வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இந்த கேரக்டர் ஸ்டடியில் வரும்பொழுது சில நேரங்களில் ஆண்டவர் சில இடங்களில் தான் நமக்கு சில காரியங்களை வைத்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு முதலேருந்து சொல்லி வரேன் பாருங்க, அதை சம்மரைஸ் பண்ணுறேன். கடவுள் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இணைக்கிறவர், கணவன் மனைவி இணைக்கிறவர், கான்ஸ்டிடியூட் பண்ணுகிறவர். நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கேற்ற மனைவி, ஒரு பிள்ளைக்கேற்ற கணவனுக்கே, அதாவது தம் மகளுக்கேற்ற ஒரு மகள் மருமகள், மகளுக்கேற்ற ஒரு மகன் மருமகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட யோசேப்பு மேரியை போலவே இருப்பாங்க. அல்லேலூயா. நிச்சயம் இருப்பாங்க. இப்படி ஈசாக்கு ரெபேக்காலும் போல இருந்தவர்களைப் போல உங்கள் பிள்ளைகள் வாழ்வாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, அடுத்த 2வது குறிப்பு என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பேர பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே பிறக்கும். நாவில நிரம்பி சொல்கிறேன், இந்த நாளே அது நடக்கும். ஜெபிக்கிற இதே நொடியில் ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குவார். யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களோ கைகளை உயர்த்தி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் உங்கள் மேல் இறங்கி வரும். அப்பொழுது நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வீங்க. 2வது விஷயம். 3வது விஷயம், குழந்தையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த குழந்தை வளர்க்க பொருளாதார தேவை எங்கேருந்து வரும்? நல்ல கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை வளர்க்க ஒரு நல்ல பள்ளியில் போடக்கூட
என்கிட்ட காசு இல்லையே. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் துணி எடுக்க கூட, நல்ல துணி எடுக்க காசு இல்லையே. என் பிள்ளை வண்டி கேட்டா, என் பிள்ளை அதை கேட்டா, என் பிள்ளை இதை கேட்டா, ஒரு நகை கூட இல்லையே, எதுவுமே கொடுக்க வசதி இல்லையே, நான் அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கடங்குறீங்களா? உங்களிடத்தில் ஒரு வாய்ஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட், ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு பொண்ணு, உங்களுக்கு ஃப்ராங்கின்சைன், உங்களுக்கு மிர். ஃப்ராங்கின்சைன் என்பது என்ன தெரியுமா? மருத்துவ குணம் சார்ந்தது, ஹீலிங் பவர் உள்ளது. எனவே அதை கொடுப்பார். மிர் எப்படி தெரியுமா? மிர்லையும் கூட அது கைண்ட் ஆஃப் ஆயிலும், அது மாத்திரமல்ல ஒரு நல்ல நறுமணம் வீசும் ஒரு புகையும் வரும். கர்த்தர் அப்படி ஒரு ஒலிவ மர கன்றுகளை போல உங்கள் பிள்ளைகளை வைப்பாங்க. இதை விட வேற என்ன உங்களுக்கு பிளஸிங் வேணும்? மேரேஜ் கொடுத்துட்டாச்சு ஆண்டவர், குழந்தை கொடுத்தாச்சு, குழந்தைய வளர்க்க வேண்டிய வசதிகளும் கொடுத்தாச்சு. மீன் இனி குழந்தைய வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் கொடுக்கணும். அடுத்து என்ன வேணும்னா, நம்ம குழந்தை பிறந்ததுனால நம்ம பேரை குழந்தை சொல்லணும். இது இன்னாருடைய பிள்ளை, நான் இன்னாரின் பிள்ளை, எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, எங்கள் அம்மா இப்படி என்னை வளர்த்தாங்க, எங்கள் பிள்ளைகள் எழும்பி நின்று சாட்சியாக சொல்லணும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவையான ஒன்று. சரி, எனக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சுட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 2. 3ஆம் நாளிலே கலிலாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சரசம் குறைவுபட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த நிகழ்ச்சி ஏன்? இந்த கானாவூர் திருமண அற்புதம் ஏன்? நான் வேறு கோணத்தில் கர்த்தர் நாளைக்கு நமக்கு விளக்கி காண்பிக்க போகிறார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானது வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தங்களோடு கூட உடைய வார்த்தைகளை தியானித்து, உடைய பிறப்பை தியானித்து கொண்டிருக்கிறோம். உடைய வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அப்பா அம்மாவை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்த விதத்தை, வளர்ந்த இடத்தை, வளர்ந்த நாட்டை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எகிப்தில் இருந்ததையும், நாசரத்தில் இருந்ததையும், அதன் பிறகு கலிலேயாவில் ஊழியம் செய்ததையும் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போயிட்டு வந்ததை குறித்து 12 வயதில் நடந்த காரியத்தை சிந்தித்தோம். ஞானத்திலும் வளத்திலும் தெய்வ கிருபையிலும் வளர்ந்ததை சிந்தித்தோம். ஆண்டவரே, நீரே எங்கள் குடும்ப மருத்துவர், வைத்தியர், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் சர்வ வல்லவர், நீரே எங்கள் போதுமானவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குறவர். இயேசுவின் நாமத்திலே இந்த எல்லாருக்கும் இன்னைக்கு குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வாதமாக வாழவையும். இயேசுவின் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு தீங்கு மனகாதபடி காத்துக்கொள்ளும். விருப்பத்தின்படியெல்லாம் நடத்தும். நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு கொடுத்து உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றும் சொன்னவர் ஆலோசனை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.